Daily. Taste the Daily. சென்னை மாநகராட்சியில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட கட்டிட வரைபாட்டை மீறி கூடுதல் பகுதிகள் கட்டுவோருக்கு 30,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் தீர்மானம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் ஆதங்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கட்டுமான விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதாக மாநகராட்சி கூறினாலும் இதன் செயல்பாடு மற்றும் நோக்கம் குறித்து மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். சென்னை மாநகராட்சியின் மக்கள் பலர் இந்த அபராத திட்டத்தை கந்துவட்டிக்காரரை விட கொடிய செயல் என விமர்சிக்கின்றனர். கட்டுமான பணிகள் நடைபெறும் போது மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொரு வாரமோ அல்லது மாதமோ கட்டிடங்களை ஆய்வு செய்து அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி கட்டப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கட்டுமானம் முடிந்த பின்னர் பெருந்தொகையாக அபராதம் விதிப்பது விதிமீறல்களை தடுப்பதற்கு பதிலாக அரசுக்கு வருவாய் ஈட்டும் ஒரு வழியாகவே பார்க்கப்படுகிறது. கட்டுமானத்தின் ஆரம்பத்திலேயே ஆய்வு செய்து தவறுகளை சரி செய்ய வைத்தால் இவ்வளவு பெரிய அபராதத்தை செலுத்த வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்காது. சென்னையில் கட்டுமான பணிகள் பெரும்பாலும் நீண்ட காலம் நடைபெறுவதால் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்ய போதுமான வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் பல இடங்களில் கட்டுமான பணிகள் முடியும் வரை எந்தவித ஆய்வும் நடைபெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. அபராதம் விதிப்பது தீர்வல்ல, மாறாக விதிமீறல்கள் நடக்காமல் தடுப்பதற்கு முறையான ஆய்வு மற்றும் வழிகாட்டுதல் தேவை என பலரும் இந்த அபராத திட்டத்தை விமர்சித்துள்ளனர். விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் ஆதங்கத்தை கவனத்தில் கொண்டு அபராதத்தை மட்டுமே நம்பாமல் கட்டுமான பணிகளை தொடர்ந்து கண்காணித்து விதிமீறல்களை ஆரம்பத்திலேயே தடுக்கும் முறையை வலுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் இந்த திட்டம் மக்களுக்கு சுமையாகவே தொடரும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. Taste Daily. Taste the Daily.